கமெண்டேட்டர் பேசுவான், பிளேயர் விளையாடுவான். இதை தாண்டி வேற எதுவும் இல்லை அப்படின்றது பல பேர் நினைக்கலாம். பட் உண்மையிலே இது வந்து ரொம்ப வாஸ்ட். ஜஸ்ட் தட் மைக் மாட்டி விடுற ஆடியோ இன்ஜினியர்லேருந்து ஆரம்பித்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது அண்ட் ரொம்ப நல்ல பேயிங் ஜாப்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேனே, EVSன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. யூரோப்பியன் வீடியோ சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுனா என்னதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, ஒரு பாலை வந்து பும்ரா போடுறாரு, அதுக்கப்புறம் ஒரு பேட்டர் ஆடுறாரு, அடுத்த செகண்டே ரீப்ளே வருது. எப்படி வர முடியும்? யோசிச்சு பாருங்கள். அடுத்த செகண்டே வருதுன்னா அதுக்கு ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்குது. உலகத்துலேயே அந்த மிஷினை வந்து அந்த ஒரு சாஃப்ட்வேர் அவங்க மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தட் அதை இன்ஸ்டண்ட்டில் அது நடந்த உடனே அதை ஒரு சின்ன மிஷின், சின்ன பேனல் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே அதோட ரீப்ளேயே போடுவாங்க. ஸோ அவங்களோட வேலை ஒன்று. இது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் ஹாக்கைன்னு ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து DRS எடுக்கிறப்போ பால் இங்கே பட்டால் இங்கே போயிருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டில் ஏகப்பட்ட தமிழர்கள் இருக்காங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த நிறைய தமிழர்கள் இருக்காங்க, சென்னை சேர்ந்த நிறைய எல்லா பசங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது. எடிட்டிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நம்ம தமிழர்கள் தான் வந்து வல்லுநர்கள். ஸோ இப்போ ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே ஹைலைட்ஸ் வருது. மேட்ச் உங்களுக்கு வந்து 12 மணிக்கு முடிஞ்சுன்னா 12:10க்கு ஹைலைட்ஸ் வரும். அதுக்குள்ளே அதை கட் பண்ணணும். ஸோ எடிட்டிங் வேலை இருக்குது. இந்த மாதிரி பிஹைண்ட் த சீன் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அண்ட் நிறைய பேர் நல்லா பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இதில்.